இதுதான் பிரகாசம். மற்றவர்களுக்கு முன்பாக நீ காண்பிக்கிற பிரகாசம். நியாயத்தீர்ப்பில் நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு பாட்டு கூட ஒன்னு இருக்குதே, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையாய் உம்முடைய சமூகத்திலே உம்மை கண்டு கொள்ள ஆகுமா. என்ன பாட்டது? கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் இல்லையா? அந்த பாட்டுல அந்த வார்த்தை வருது. எல்லா திருச்சபையிலும் அந்த பாட்டை பாடுறோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையாய் உம்மை கண்டு கொள்ள முடியாது ராஜா. ராஜாவை பார்க்கணும்னாக்கா வெறும் கையா போக கூடாது. நியாயத்தீர்ப்பின் சமயத்துல ரட்சிக்கப்பட்டவனாய் நீ அங்க போய் நிக்கிறேன்னா கர்த்தர் கேட்பாரு, 5னா 10, 2 தாலந்துனா 4 கொடுக்கணும். ஆனா ஒன்னா வர்றத பிடிக்காது. அதனாலதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போடு. இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐயா, இவன் என்ன தப்பு பண்ணா? கொடுத்த தாளந்த பத்திரமா திருப்பி கொடுத்தான். நீ ஒரு புஸ்தகத்தை நீ எனக்கு கொடுக்கற, நான் அதை திருப்பி கொடுக்கும்போது கிழிச்சு கொடுத்தனாக்கா, ஏன் நான் நல்லா கொடுத்தனே, ஏன் நீ கிழிச்சு கொடுக்கறேன்னு சொல்லலாம். உனக்கு கோபம் வருதுல நியாயம் இருக்கும். ஆனா நீ கொடுத்த மாதிரியே நான் திருப்பி கொடுத்தனா உனக்கு ஏன் கோபம் வருது? ஆனா இந்த எஜமானுக்கு கோபம் வந்துச்சு. இயேசு ஏன் அந்த உதாரணத்தை சொன்னாரு? இந்த ஒன்னா வர்றது நான் ஏற்றுக்கொள்வதில்லை. குறைந்தபட்சம் 1 2வது மாறணுமே. அதுக்குதானே உனக்கு 20வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன், 18வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன், 30வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன். கணக்கு எங்கே? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் சமயத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். வெட்கப்பட்டு போயிடாதே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கணக்கு கேட்கிற கர்த்தர் இங்கு நம்மை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். கணக்கு கேட்கின்ற தெய்வம். உன்னை தொட்ட நாள் முதல் இதுவரை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம். தெருநாய் மாறி திரிந்த உன்னை ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் மாற்றிய அந்த தெய்வம். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாளில எத்தனை ஆத்துமாவை நீ ஆதாயம் பண்ணியிருக்கிறாய். ஆண்டவரே, வெறுங்கையாய் உம்முடைய சமூகத்திலே நான் எப்படி நிற்பேன்? இனி நான் ஆத்தும ஆதாயம் செய்கின்ற வீரனாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வீரனாய் நான் இங்கிருந்து புறப்பட்டு போக போகிறேன். நான் பாஸ்டா இருந்தாலும் சரி, வேற கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, நான் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் வேலை இருக்கலாம், அது நிறைவேற்று. ஆனா சுவிசேஷகனுடைய வேலை எல்லார் மேலும் விழுந்த அது மிகப்பெரிய பொறுப்பு. மிகப்பெரிய பொறுப்பு. தீர்மானம் பண்ணலாமா? என்னை நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். கிருபை மேற்கமுள்ள கர்த்தாவே, யாரெல்லாம் இன்றைக்கு தங்களுக்கு தந்த தாளந்துகளின் அடிப்படையில் கணக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, தனிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பேன் என்று மனதுக்குள் பிரதிக்கனை எடுத்திருக்கிறார்களோ, அவருடைய பிரதிக்கனைப்படி உம்மை பற்றி அறிவிக்க ஒரு தைரியத்தை தாரும், உம்மை பற்றி அறிவிக்க ஒரு சந்தர்ப்பத்தை தாரும், ஆத்துமாக்களை தாரும். இந்த இலங்கை மக்கள் முழுவதுமே இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீர், அதை எப்படியாவது அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போயிடக்கூடாது. யாரும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. முழு பொறுப்பு நாங்கள் எடுக்கிறோம். நம்பி எங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடும் சுவாமி என்று யாரெல்லாம் இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, அவர்களை நீ பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே வல்லமையாய் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். எழும்பி பிரகாசிக்கின்ற விளக்காய், மற்றவர்களுக்கு அந்த பிரகாசத்தை காண்பிக்கிற விளக்காய், அதை மூடி வைக்காதபடி ஆத்துமாக்களை தேடி அலைகின்ற விளக்காய் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊழியத்தின் பாதையில ஊழியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும்
சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்முடைய கடமை என்று நேற்று ராத்திரி நாம் சிந்திச்சோம். இப்போ எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும், நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஊழியத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை குறித்த கேள்வி. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ரீகன்ஃபர்ம் யுவர் கால் அண்ட் செலக்ஷன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லன்னா அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோன்றார். ஊழியம் செஞ்சிட்டே இருந்தா கூட நாம உறுதிப்படுத்திக்கணுமா? ஆமா, இப்ப நான் செய்யற ஊழியம் கரெக்ட் தானா, என்ன ஆண்டவர் எனக்கு குறிச்ச ஊழியம் தானா இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறது, இதை நீங்க அடிக்கடி உறுதிப்படுத்தணும்ன்றாரு. இப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கலனாக்கா தவறாவே போயிட்டே இருப்போம். ஊழியத்துல உற்சாகத்தின் மிகுதியா ஊழியத்துல வந்திருப்போம், என்ன மாதிரி ஊழியன்றத பத்தி யோசிக்காம நம்ம நுழைஞ்சிட்டோம். ஆனா அதே தவிர தொடர்ந்து செய்யக்கூடாது. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார், அனுபவங்களை கொடுக்கிறார். அந்த அனுபவம் ஏற ஏற நம்மை பரிசோதனை பண்ணி பார்க்க நமக்கு ஒரு பெரிய பலத்தையும் கொடுக்கிறார். அப்படி நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்து, நான் செய்கிற இந்த ஊழியம் சரிதானா, அழைப்பு எப்பவோ பெற்றேன், நான் இன்னும் உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இது சரிதானா, என்னுடைய அழைப்பு உறுதிதானா, இதை அடிக்கடி பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க. அழைப்பு எல்லாருக்குமே பொது. ஆத்ம பாரம் வந்துச்சுனாலே அழைப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்குன்னு கர்த்தர் நேரா வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு கர்த்தர் அப்படி நேரா சொல்றது உண்டு, விபத்தின் மூலியமாய் பேசுறது உண்டு, மற்றவங்க மூலியமா பேசுறது உண்டு. ஆனால் ஆத்ம பாரம் உள்ளத்தில் காணப்படாமல் ஊழியத்துல வந்துடாதீங்க. ஆத்ம பாரம் தான் மிக மிக முக்கியம். சில சமயத்துல அந்த ஊழியக்காரர் வந்தாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, உன்னை ஊழியத்துக்கு தான் கர்த்தர் கூப்பிடுறாரு, இந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார். இதனாலேயே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் மூலியமாய் இல்லாட்டி ஊழியக்கார் மூலியமாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அதையே நம்பி வந்துடாத. ஆண்டுடைய ஊழியம் ஒரு ஊழியக்காரன் சொன்னதுனால தெரிந்தெடுக்க கூடாது. இப்போ முன்னாடி ஒரு தம்பி இருக்கிறாரு, இவரை நான் கூப்பிடணும்னா அங்க இருக்கிற இவரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்ல வேணாமே, நானே நேரா தம்பி வான்னு சொல்லலாமே. அப்ப தெய்வத்துக்கு உன்னை தேவைன்னா அவரே உன்னை கூப்பிடணும். அதுலதான் உறுதி இருக்குது, அதுலதான் நமக்கு பலம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்தா ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷத்தோட அதை தாங்க முடியும். எனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன், பட்டினி கிடந்தாலும் பட்டினி கிடப்பேன். எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த ட்ரைனிங் இல்லைன்னா நீ ஊழியம் வரவே கூடாதுப்பா. எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க நீ கற்றுக்கொள்ளணும். அப்படின்னாக்காதான் நீ சரியான ஊழியக்காரன். பிரச்சனை வரும்போது நீ ஓடி வந்துடுற. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது வாசவத்துல ஊழியம் தானா எனக்கு கர்த்தர் கொடுத்தானே எனக்கு இப்ப கேள்வி வருதுன்ற. ஏன் உன்னால் தாங்க முடியல அந்த பிரச்சனைய? சபையில இருக்கிறவங்களே உன் மனசை வேதனைப்படுத்தும் போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியல. இதுலதான் ஊழியத்தை பத்தி நீ சரியா உறுதிப்படுத்தாம நீ வந்துட்டேன்னு தெரியுது. எல்லாருக்கும் இன்னைக்கு சபை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆபத்து ஆபத்து. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யறதுக்கு ஆசைப்படாதீங்க. சுவிசேஷம் அறிவிக்க ஆசைப்படுங்க. அதுதான் சரியான காரியம். ஆத்துமாக்கள் கிடைச்சதுனாக்கா அந்த ஆத்துமாக்கள் அருகில் இருக்கிற ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சபையில கொண்டு போய் சேர்த்துங்க. அந்த மாதிரி நம்ம செய்யணும். ஒருவேளை ஒரு கிராமத்துல நிறைய இடத்துல நீ போய் ஊழியம் செய்யற, நிறைய ஆத்துமாக்கள் வந்துருச்சு. உடனே அங்க ஒரு சபையை நீ ஸ்தாபிச்சு அந்த சபையை நீ நடத்தலாம். அப்போ நீயா சம்பாதிச்ச ஆத்துமாக்களை வச்சு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. அந்த ஆத்துமா நீ பெற்ற ஆத்துமா. அப்பதான் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த ஆத்துமாவை நீ கண்டிக்க உனக்கு உரிமை உண்டு. அந்த ஆத்துமாவும் தகப்பன்ற ஸ்தானத்துல நீ என்ன சொன்னாலும் கேட்க அவங்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் சரியா இருக்கும். யாரோ சம்பாதிச்ச ஒரு சபையில போய் நீ போய் மேய்ப்பனா இருக்கிறத விட
நீ கஷ்டப்பட்டு ஆத்மாவை சேர்த்து செய்யற பாரு, அது ரொம்ப நல்லது. ஆகவே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் முதல்ல எங்களுக்கு சீஷராக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடு. முதல்ல அவங்களுக்கு சரியான போதனையை கொடு. எடுத்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்க முயற்சி பண்ணாத. சரியான போதனை கொடு, சரியான வழியை காமி, சரியான வழி காமிக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு. ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்படிதான் பாஸ்டரா தான் இருக்கணும்ன்றது விருப்பப்படுறது தவறான காரியம். பிரசங்க தாளந்து உனக்கு இல்லைன்னா நீ பாஸ்டராக முயற்சி பண்ணாத. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே. ஆகாரத்தை தேடுவாங்க, உங்ககிட்ட தேடுவாங்க, ஆலோசனையை தேடுவாங்க. அப்போ உனக்கு அந்த தகுதி இல்லைன்னாக்கா மற்றவங்களுக்கு அந்த தகுதியை கொடு. எனக்கு இந்த பாஸ்டர் ஸ்தானம் எனக்கு அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயாகவே அதை விலகி கொள்ளலாம். அதான் நல்லது. அது ஏன்னா மேய்ப்பன் ஸ்தானன்றது நல்ல ஒரு இடையனுக்கு சமம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவன் அவன் தான் நல்ல மேய்ப்பன் சொல்லப்பட்டிருக்குது. மேய்ப்பனுக்குரிய தகுதி கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவன். அந்த காலத்து ஆடுகளுக்கு பால் மடி பெருசா இருக்கும். மற்ற ஆடுகளை காட்டுல போய் தீனிக்காக விரட்டும் போது இந்த ஆட்டையும் அது மாதிரி விரட்டினாக்கா வேக வேகமா நடக்க நடக்க மடி புண்ணாய் போயிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்டை நீ மெதுவாய் தான் நடத்தணும். குட்டி ஆடு இருக்குது, அதுக்கு நடக்க முடியாது, நீ தூக்கிக்கணும். நான் எனக்கெல்லாம் அது வேலையா, நான் ஒரு மேய்ப்பேன், அதெல்லாம் செய்யணுமா? இல்ல, நீ செய்யணும். நீ தான் நல்ல மேய்ப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தகுதி, ஒரு தன்மை, தகப்பன் ஸ்தானத்துல எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற எண்ணம் உனக்கு இல்லைன்னா நீ பாஸ்டாவே இருக்க லாய்க்கற்றவன், மேய்ப்பனுக்கு தகுதி இல்லாதவன். ரொம்ப கோவம் வருது, என்னால இந்த சபையை நடத்தவே முடியல அப்படின்னா நீ மேய்ப்பனுக்கு தகுதியற்றவன். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்துல ஊழியத்தை தெரிஞ்செடுக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை யோசிங்க. முதலாவது அழைப்பை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆத்ம பாரம் வந்துருச்சா, ஊழியத்துக்கு ரைட்டு. ஆனா முழு நேர ஊழியமான்றதை உறுதிப்படுத்திக்கணும். சிலர் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை முறை உறுதிப்படுத்திட்டாங்க. தோலை சுத்தியிலும் தண்ணி இருக்கணும், மழை பெய்யணும், பனி பெய்யணும், தோல்ல மாத்திரம் தண்ணி இருக்கக்கூடாது. சரி, அதை காமிச்சுக்காரு. அடுத்த தடவை உறுதிப்படுத்த சொல்றாரு. தோல்ல மாத்திரம் தண்ணி, மழை பெய்யணும், பனி பெய்யணும், சுத்திலும் மழை இருக்க தண்ணி இருக்கக்கூடாது. இவன் எப்படி எப்படிலாம் கேட்டானோ உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். இதே வரையில நீ உறுதிப்படுத்தணும் இல்ல. அந்த காலத்துல பிரமாணங்கள் கிடையாது, ஆலோசனை கிடையாது, வேதம் கிடையாது. ஆகவே இந்த மாதிரி உள்ள உறுதி தான் அந்த காலத்துல அவங்க தேடினாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தரே வசனமா இருக்கிறார். இதுக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அப்ப இதுல நமக்கு உறுதி இருக்குது, கன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த உறுதியை நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நான் முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும். அப்ப அதுக்குரிய மாற்றங்கள் உன்னுடைய வீட்டுல, உன்னுடைய ஜீவியத்துல, உன்னுடைய உள்ளத்துல, இதெல்லாம் ஒரு அடையாளம் நீ பாத்துக்கோ. அடுத்தது, கர்த்தர் உன்னை முழு நேர ஊழியத்துக்கு அனுப்பிச்சார்னா வாசல் தானாவே திறக்கும். அதுல உனக்கு பிரச்சனையே இருக்காது. உள்ளத்துல ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், பயமே இருக்காது. இந்த மாதிரி உள்ள அடையாளங்கள் எல்லாம் இல்லாம ஒரு புது தைரியத்தோட நீ பிரவேசிக்கிற முடியாம போயிடுச்சுன்னா முழு நேர ஊழியத்துல கால் வைக்கவே வைக்காது. குடும்ப பொறுப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரக்கூடாது. அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. முழு நேரம் ஊழியன்னு சொல்லிட்டு நீயே பட்டினி கிடக்கிற, அவங்களையும் பட்டினி கிடக்க வைப்ப. அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு வேற யாராவது அதை நடத்தினாங்கன்னா நீ ஊழியத்துக்கு வா. அவங்கள கவனிக்கவே யாரும் இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு வராத. அவங்கள காப்பாற்று, அந்த குடும்பத்தை காப்பாத்து, உன்னுடைய தங்கச்சியை காப்பாத்து. ஏன்னா உண்மையில உள்ள பொறுமை ஒரு பொறுப்பு அது. இதை நம்ம இந்த ரெண்டு விதத்தையும் நீங்க யோசிக்குங்க. ஒரு இடத்துல உடனே வாழ்றாரு, இன்னொரு இடத்துல அவன் வரேன்னு ஆசைப்பட்டாலும் போன்றாரு. இந்த ஒரு உதாரணத்தை மாத்திரமே நம்ம பிடிச்சிட்டு நிக்கிறோம் பாருங்க. அதனாலதான் பலர் விழுந்து போறாங்க. இப்போ அந்த ஊழியம் அழைப்பு வந்துருச்சு, அழைப்பை தெரிஞ்சு கொண்டுட்டோம். அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். செலக்ஷன். என்ன மாதிரி ஊழியம் வரணும் அப்படின்றத நீ தான் செலக்ட் பண்ணணும். அழைப்பு வந்துருச்சு, ஆத்ம பாரம் வந்துருச்சு. இனி என்ன மாதிரி உள்ள ஊழியம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு அல்லவா? அந்த தாளந்தின் அடிப்படையில தான் ஊழியத்தை தெரிந்து கொள்ளணும். எல்லாரும் பிரீச்சரா இருக்க முடியாது, எல்லாரும் பாஸ்டரா இருக்க முடியாது, எல்லாரும் பாட்டு பாட முடியாது. அப்ப உனக்கு என்ன தாளந்துன்னு கண்டுபிடி.
சிலருக்கு பிரசங்க தாளந்து